உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18 அதிகாரம் 29 நம்முடைய அனுதின வாழ்வில் நாம் அநேக பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கும் போது நாம் சோர்வடைந்து துவண்டு விடுகிறோம். ஆனால் இவைகளே நம்மை நாளுக்கு நாள் பலப்படுத்துகிறது என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது நமக்கு எதிராய் வரும் எல்லாவற்றையும் நாம் மிக எளிதில் மேற்கொள்ளுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாச அறிக்கை செய்து முன்னேறுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை வணங்குகிறோம். இந்த நாளிலும் போராட்டங்களில் பிரச்சனைகளில் சோர்ந்து போய் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தேவனே, நீர் எங்கள் தேவன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாய் நீர் இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.